இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் சாதம் பண்ணுறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதத்தை நல்லா உதிராக இருக்கணும். அப்படி ஆற வச்சுக்கோங்க. வாண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொடுக்குங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி எல்லாம் வணக்கங்க. வரமிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம் போடலாம். வேண்டாம்னா விட்டுருங்க. வெங்காயம் மட்டும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இல்லைனாலும் சூப்பராக இந்த டைமில் இங்கே துருவி வச்சுருக்கிறது நெல்லிக்காய் போட்டு நல்லா வணக்குங்க. தேவையான மஞ்சள் பொடி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெரியவங்களுக்கு, குழந்தைகளுக்கு. நீங்கள் இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறுங்க. அப்புறம் சாத்தை போட்டு நல்லா கிளற வேண்டியதுதான். சாத்தை போட்டுக்கோங்க. சாத்தை போட்டு கிளறுங்க. மல்லித்தலை தூவிக்கிங்க. மல்லித்தலை தூவிட்டு நல்லா கிளறுங்க. இந்த டைமில் வறுத்த வேர்க்கடலை போடுறேன்னா போட்டுக்கலாம். நீங்கள் முந்திரிக்கு பதிலாக குழந்தைகளுக்காக இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா உருகினதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். போட்டு சூப்பரான சுவையான நெல்லிக்காய் சாதம் ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.